ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெஸ் மீட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். எல்லாரும் இங்கே இருக்காங்க. நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். மேடம், நீங்கள் பல காலமாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு நன்மை பண்ணின்னு வரீங்க. ஒரு ஒரு ட்ரஸ்ட் மூலிமா பின்னாடி இருக்கேன் பின்னாடி இருக்கேன் ஓகேங்களா? ட்ரஸ்ட் மூலிமா பண்ணின்னு இருக்கீங்க. இப்போ ஏன் ஆன்லைனில் வரீங்க? முதல்ல வந்து நீங்கள் டேரெக்டாக மக்களை போய் சந்தித்து அந்த கிராமத்தில் இருக்கவங்கள போய் மீட் பண்ணுவீங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இதை போய் கன்வெர்ட் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் மக்கள் மேடை. அந்தந்த இடத்துல நாங்கள் உருவாக்குற டீம்ஸ் அவங்க எங்களுக்காக லோக்கலாக வேலை செய்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னலாக இருக்கிற கம்யூனிட்டிக்காக, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காகவும் வெளி மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் ஆன்லைன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு மக்கள் மேடை. அந்தந்த ஊரில் அந்தந்த குழுக்கள் ஏற்படுத்துறது, தெருவுக்கு தெரு எங்கள் மக்கள் இருக்கணும், எங்கள் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு போய் எங்களோட மக்களை இணைக்கணும், சேர்ந்து வேலை செய்யணும். பிகாஸ் பேட்ரியாட்டிசம் இஸ் அபவ் எவ்ரிதிங். நாட்டுப்பற்று தான் எல்லாத்த விட பெருசு. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு சிட்டிசனும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற நினைப்போட ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்யறது தான் மக்கள் மேடையோட நோக்கம். அந்த அடிப்படை விஷயங்கள் மக்களோட மக்களாக பீப்புள்ஸ் கவர்னன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒழுங்குபடுத்தி கொண்டு அவங்களெலாம் ஒன்றா இருந்து அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த லொக்காலிட்டிக்கு அந்த நாட்டுக்கு அந்த இடத்துக்கு வேலை செய்யறது இந்த கூட செய்யறதுக்கு தான் அவங்களுக்கு ஆன்லைன் தேவையே கிடையாது. நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் இங்கே ஸ்டேட்டில் ஃபார்ம்ஸ் வாங்கி எங்ககிட்ட ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஒரு குழு வந்திருக்காங்க மக்கள் மேடையோடு சேர்கிறதுக்கு. நாங்கள் ஃபிசிக்கலாக தான் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம். ஆன்லைனில் விஷயங்களை தெரிவிச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த கல்ச்சர் தான் எல்லாம் போய் சேருது வெளி உலகத்திற்கு. என்ன செய்கிறோம் இப்போ உங்களுக்கே நாங்கள் எதனா காட்டுற வரைக்கும் எதுவும் தெரியாது. நாங்கள் இத்தனை வருஷம் பண்ண காரியங்களை கொண்டு போய் ஒரு தரையும் இவெண்ட் வச்சு ஒரு தரையும் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னால் கூட அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன பண்ணியிருக்கோன்றது யாருக்கும் தெரியலை. இப்போ நாங்கள் எல்லாம் காட்டும் போது தான் எல்லாருக்குமே தெரியுது. அதுக்காக தான் இந்த வெப்சைட்ஸ் லான்ச். வணக்கம் மேடம். இதில் முக்கியமாக இது மக்கள் சேவைங்கிறத ஒரு முக்கியமாக சொல்லியிருக்கிறீங்க. இதில் விவசாயிகளுக்கான விஷயங்களும் முன்னெடுத்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, புத்துயிர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2002 ரஜினி சார் சொன்னார் வந்து காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பேன் அப்படின்னு. இப்போ உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக அதை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நீங்கள் வலியுறுத்துவீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி எல்லாம் ஆராய்ந்து ஒரு ஏரியாவுக்கும் என்ன நடக்குது எப்படி நடக்கணும் அப்படின்ற குழுக்கள் அமைச்சு என்ன செஞ்சால் பர்மனெண்ட்டாக இதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் போய் சேரும் மக்களுக்கு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கேட்குறது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதனால அது காவிரிக்கான தொகை தான் சொன்னேன், அரசியல் இல்லை. காவிரி இணைப்புக்காக சொன்னார்ல, அதுக்காக தான் அரசியல். அது எந்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்குதோ அந்த இடத்துல அவர் வந்து கண்டிப்பாக அதை செய்வார். மேடம், இந்த வாட்டர் ரெஸ்டோரேஷனை பற்றி சொல்லியிருந்தீங்க. வாட்டர் ரெஸ்டோரேஷன் இங்கே இருக்கேன் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. வாட்டர் ரெஸ்டோரேஷன் பற்றி செஞ்சீங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிமல் ராகவன் கூட ஒருத்தர் இருக்கார், வாட்டர் ரெஸ்டரேஷன்லாம் பண்ணுறது, நிறைய பாண்ட்ஸ் லேக்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணார். பட் இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்கன்றது சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து வாட்டர் ரிசோர்ஸ் தான் கண்டிப்பாக தேவையானது. அது ஸ்கேர்சிட்டி இருக்குது. இப்போ காவேரி இஷ்யூ சொன்னார், அந்த மாதிரி அதை ரெஸ்டோர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கவர்மெண்ட் சப்போர்ட், நாட் ஒன்லி த ஸ்டேட் கவர்மெண்ட், யூ நீட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் அஸ் வெல் அஸ் த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆல்சோ சப்போர்ட் தேவைப்படும். அப்போ தான் வந்து உங்களால் வாட்டர் ரெஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன எடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். அதுக்காக தான் கமிங் டுகெதர் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்ற வேர்டை நாங்கள் கிளியராக போட்டிருக்கோம். மக்கள் எல்லாம் இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது தனிப்பட்ட முயற்சியாக இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர வேண்டும் முதல்ல. அதுக்கப்புறம் என்லிஸ்ட் பண்ணி யார் யார்கிட்டேருந்து தேவைப்படுறதோ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுவோம், எப்படி வேணுன்றது கேட்போம். அதே மாதிரி இதில் இன்வால்வ் பண்ணி அந்த கடைசியில் காரியம் நடக்கணும், அவ்வளோதானே. அந்த காரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்வலர்கள், அந்த எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே சொன்னேன், ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எங்கெங்கே இருந்தாலும் எங்களுடன் சேருங்கள்
இதை ஒரு அம்ப்ரெல்லா கடியில் கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போய் நடத்தி வைக்கிறது தான் மக்கள் மேடையோட முயற்சி. அது எந்த ஒரு யாராக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வது எங்களோட முயற்சி. அதே மாதிரி இந்த கூவம் ரிவர், சென்னையில் பார்த்தீங்கன்னா கூவம் ரிவர், அடையார் ரிவர், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன்னு இயர்ஸ் டுகெதர் இட் ஹஸ் பீன் சேயிங். எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஃபார் டெக்கேட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இட் இஸ் நாட் பீன் கம்ப்ளீட்டட் எட். அதுக்கு உங்களுடைய மக்கள் மேடை மூலமா எதனா இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுமா? ஏன்னா வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் ஹவ் கம் ஹியர். ஒரு கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட் நிறைய பேர் இருந்திருக்காங்க. கேட்டா வந்து எங்களுக்கு சென்ட்ரல் இருந்து சப்போர்ட் இல்லை, ஸ்டேட்ல இருந்து சப்போர்ட் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அண்ட் எல்லாமே வந்து ஒரு ஐ வாஷாவே இருந்துச்சு. அது உங்களை போல ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எதனா இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 100%. இப்போ நீர்நிலைகள் சொல்றப்போ அதில் பூவமும் வரும், வைகை வரும், தாமரைபரணி வரும், நிலங்கள் வரும், விவசாயிகள் இருக்கிற இடங்கள் வரும், பூமி வரும், ஆல் என்வாயரன்மெண்டல் எல்லாமே அதில் சேர்ந்து வரும். அதுக்காக தான் இப்படி குருவியாக ஒருத்தராக நாங்கள் கூடு மாதிரி கட்டிட்டு வரோம். அந்த கூடு கட்டுறதுல நீங்களும் இருங்க, நீங்களும் அதை கொண்டு போய் சேருங்க. ப்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எத்தனை எக்ஸ்பர்ட் இதுக்காக எத்தனை பேர் உழைத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து எங்ககிட்ட சேருங்க. நாங்கள் எடுக்கிற முயற்சி முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா சேரணும். தனித்தனியாக இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்க பலமாக இதை ப்ரெசென்ட் பண்ணி இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டை ஒரு மாடலாக எடுத்துப்போம். மக்கள் மேடைன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாடல். அந்த காலத்தில் இருந்த ஒரு இந்திய பாரம்பரியம் மக்களை ஒன்றா வச்சிருந்தது. இப்போ மக்களை பிரிச்சிருக்கு. அதனால பிரிவினைகள் இல்லாமல் பொது காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் மக்கள் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய முயற்சி. தேங்க்யூ. அந்த ப்ரெஸ் போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், பிரிங் ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் டு அஸ், பிரிங் ஆல் த பீப்புள் டு அஸ். விதவிதமாக எந்தெந்த இடத்துல வேலை பண்ணுறாங்களோ எல்லாரையும் ராமோட கொண்டு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேருங்க, நவீனோட கொண்டு வந்து வாட்டர் பாடிஸ்க்கு சேருங்க, எஜுகேஷனுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்ரோவுக்கு சேருங்க, மாடுகளுக்கு சேருங்க. இப்படி எல்லாரும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இங்கே தயாராக இருக்காங்க. இந்த கூட்டங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த 30 பேர் நாளைக்கு 100 பேராக மாறணும். அந்த 100 பேர் 1000 பேராக மாறும்போது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருசாக போய் நம்மளால் சேர்க்க முடியும். மேடம் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ரஜினி சார் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அதெல்லாம் சொல்ல மாட்டேறீங்க, ஏன்? அதை நான் பப்ளிக்காக எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லை மேடம், என்னன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஆம்பளைங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாதான் நம்ம பெண்கள் மேலே வராங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிரதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியாதுல்ல சார். அதனால் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட் இஸ் அ ப்ரைவேட் இஷ்யூ. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூங்க, அது ஃபேமிலி பாண்டிங்கில் வரும். அதை நான் வந்து 100% அவரோட சப்போர்ட் அவருக்கு வணக்கம் சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறோம். இது ஃபேமிலி மேட்டர் இல்லைங்க, அது வந்து பப்ளிக் மேட்டர் இல்லை. பட் சப்போர்ட்டுன்றது என்றைக்குமே நண்பர்கள், துணைவர்கள், மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சப்போர்ட்டோடு தான் அவரோட ஃபுல் சப்போர்ட், பிளெஸ்ஸிங். அவர் சப்போர்ட்டை விட அவரோட பிளெஸ்ஸிங் இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் ஹீஸ் இன் தட் அந்த ஸ்டேஜில் அவர் இருக்கார். அதனால் அவரோட பிளெஸ்ஸிங் தான் நாங்கள் பார்க்குறோம். மேம், இந்த வெப்சைட் ஒரு சோஷியல் வெப்சைட்ஸாக மட்டும் செயல்படுமா, இல்லை மக்களோட பிரச்சனையை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகிற இயக்கமாக செயல்படுமா? இல்லைங்க, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிகாஸ் மக்களோட பிரச்சனை தான் அரசாங்கத்தோட பிரச்சனை. அந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள்லாம் சேர்ந்து எப்படி பார்க்கணும், எங்கள் வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற நிலைமை வந்தால் அங்கே போகும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி டு கெட் இன்ட்ரடியூஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரப்போகிறோம். ஒவ்வொரு மாடுகளையும் பார்த்து அந்த ரகம் தெரிஞ்சு அது இயற்கையில் மேய விட்டு அதுக்கு சார்ந்த வாழ்வியல் ஆக்ரோ இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேமோட சேர்ந்து எங்கள் எல்லா டீமும் வி ஆர் வெரி டிலைட்டட். என் பேர் அருண் ஜனார்த்தனன். அமெரிக்காவில் இருந்துட்டு 12 வருஷம் ஆசையாக திரும்பி ஓடி வந்தாச்சு நம்ம ஊருக்கு. மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து குழந்தைங்களோட இருந்துக்கிட்டு இருக்கிறோம். 2 பசங்க இருக்கிறாங்க. அம்மாவோட கைடன்ஸில் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வி ஆர் ஜாயினிங் டுகெதர் அண்ட் வில் கம் டு ஈச் ஆஃப் யுவர் வில்லேஜஸ், ஈச் ஆஃப் யுவர் ஸ்ட்ரீட்ஸ். ஒவ்வொரு இடமும் வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. கண்ணன் வந்து நீர்நிலைகளை பற்றி பேசுகிறேன். வணக்கம். நாங்கள் வந்து பேராவூரணி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்த மாதிரி கஜா புயலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து தொடங்கினது. சார் கூட கேட்டார், ஒரு பையனை சொல்லி கேட்டார். அந்த பையன் எங்கள் கூட தான் இருந்தார். அவர் தனியாக போயிட்டார். அவரை பற்றி நாங்கள் சொல்லணுங்கிறதில்ல, பேரை குறிப்பிட வேண்டியதில்லை. எங்களோட எண்ணிக்கையை வச்சு அவரும் தொடர்றாரு. வாழ்த்துக்கள் தான். நாங்கள் இன்றைக்கி வந்து இது வரைக்கும் 302 குளங்கள், நீர்நிலைகள் தூர்வாரி அதில் மரக்கன்றுகள் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு முதல் குளம் தூர்வாரி அதை வந்து பார்த்துட்டு நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர்
அவர்கள் வந்து எங்களை பார்த்துட்டு எங்களை பாராட்டிட்டு நீங்கள் ஒரு குளம் இல்லை 100 குளம் விட்டுவீங்க, 100 குளத்து விழாவிலையும் வருவேன்னு சொன்னாங்க. 100 குளம் விழாவுக்கும் வந்தாங்க. உச்சநீதிமன்ற நீதியரசரை கூட்டிகிட்டு வந்து எங்களை பாராட்டினாங்க. அதன் பொறுத்து இன்றைக்கி 300 குளம் போயிட்டோம். 300 குளம் போகும்போது அம்மாட்ட வந்து எப்போதும் தொடர்பில் மெசேஜ் பண்ணுவேன், பேசுவேன். அப்போல்லாம் சொல்லி அம்மா 300வது குளத்துக்கு எங்களுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னேன். அப்போ அம்மா சொன்னாங்க நாங்களும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னாங்க. இந்த அமைப்போடு நாங்களும் சேர்ந்து மக்கள் மேடையோடு செய்ய வரும்போது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மாவட்டத்துக்கு 200 குளம் மக்கள் மேடை நினைச்சாங்கன்னா, அம்மா நினைச்சாங்கன்னா வெட்ட முடியுங்கிற ஒரு உறுதியோடு நாங்களும் வந்து இணைஞ்சிருக்கிறோம். எங்களுடைய கைப்பாங்கிற அமைப்பு இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் 200 குளத்தை மட்டும் தூர் வரல, குளங்களை தூர் வரணும்னா மழை வரணும், மழை வரணும்னா மரங்கள் வேணும். நம்மாழ்வார் சொன்னதுக்கு இணங்க தண்ணீரை கீழே தேடாது வானத்திலிருந்து தேடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மரம் வைக்கணுங்கிற ஒரு பொருட்டாக அம்மாவோட சேர்ந்து செய்ய நாங்கள் கடமைப்பட்டுக்கிறோம். அவங்க மனசு வச்சாங்கன்னா, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்க மனசு வச்சாங்கன்னாக்கா அடுத்த வருஷத்துக்குள்ளே 7000 குளம் வெட்ட முடியும்னு நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன். அம்மாவுடைய மனசு மட்டும் இருந்தால் அடுத்த வருஷத்தில் வெட்ட முடியும். மாவட்டத்துக்கு 200 குளம் 250 குளம் வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நடக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு எங்களை அழைச்சதுக்கு மிக்க நன்றி. மாவட்டத்திலேயும் வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் எல்லா மாவட்டத்திலேருந்தும் அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் உடன்படுறீங்கன்னு கொஞ்சம் கை தூட்டி அவருக்கு எல்லா மாவட்டங்களையும் அவர் 7000 குளங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே பண்ணணுன்னு நீங்கள் பண்ண முடியும் இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எங்களுடைய வாகனத்துக்கு நீங்கள் வந்து டீசல் மட்டும் போட்டால் போதும். இந்த வாடகை இல்லா இயந்திரம் டீசல் மட்டும் போட்டால் போதும். எங்களுடைய வாகனம் உங்களோட பயணிக்க தயாராக இருக்குது. டிரைவருக்கு சாப்பாடும் படிக்காசும் கொடுத்தா போதும். அம்மா நினச்சாங்கன்னா இன்னும் நிறையா வண்டியில் வாங்கி ஒரு வருஷத்தில் நம்ம 7000 மூலம் வெட்ட முடியும். நன்றி. தேங்க்யூ. இப்போ நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒருத்தரும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வாழ்த்து செய்தியை மாதிரி சொல்லிடலாம். ஒரு 2 ப்ரெஸ் கொஞ்சம் எல்லாரும் ஒரு 2 லைன் அவங்க சார்பாக பேசிடுவாங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் சேதுராமன். 20 வருஷமாக சோலார் பவர் பிளான்ட் லைனில் தான் இருக்கேன். மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இந்தியா எடுத்திங்கன்னா 365 நாளும் வெயில் எங்கேயுமே இருக்குங்க. இப்போ டெம்பரேச்சரும் வர வர ஏறிக்கு தான் போகுது. அதனால் வந்து சோலார் வந்துட்டு கரண்ட்லேருந்து நம்ம கரண்ட் எடுக்கலாம், பேட்டரி ஸ்டோர் பண்ணலாம், எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து யாரெல்லாம் வந்து சோலார் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு நான் இந்த மக்கள் மேடம் மூலிமா நான் ட்ரைனிங் கொடுக்குறது ரெடியாக இருக்கேன். இது இல்லாமல் சோலார் எல்லாரும் போட்டுட்டு வரோம். இந்த சோலார் பேனல் லைஃப் முடிஞ்ச அப்புறம் கண்ணாடி துகள்கள் எல்லாருமே ரோட்டில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக போடுவோம். அதுலேருந்து மார்பிள் டைல் மாதிரி ஒரு ரீசைக்ளிங் டெக்னாலஜியும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த முயற்சிக்கு மேடமோட சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோன்னு. தேங்க்யூ ஸோ மச். ராம் வந்து ஒரு முக்கியமான மெஷின் கொண்டு வந்திருக்காரு. அவர் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே அடுத்தவர் பேசுவாங்க, அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அந்த சானிட்ரி இதுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்காரு, விச் எல்லா கவர்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அதை வைக்க முடியும். அதுவும் ஒரு ரீசைக்ளிங் வேஸ்ட் மாதிரி தான் அதை கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் சார் யூ கேன் ஸ்பீக் அபவுட். I'm very excited to hear the first, the launch of this. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಒಂದು first sanitary disposable machine for one of the government school. I'm happy to sponsor this. Part of Makkal Mede, we will install it soon, where every woman can take sanitary pad and also dispose it very effectively within the school. So this will be another contribution to Makkal Mede to start with. ப்ரெஸ்ஸுக்கு சவுண்ட் ஆடியோ எதாவது பிரச்சனை இருக்கப்பா? அப்படி உங்களுக்கு சவுண்ட் இருந்தால் நீங்கள் ராம காண்டாக்ட் பண்ணலாம், அவர் உங்களுக்கு கொடுத்துருவார். என்னங்க சென்டர் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமேப்பா. ஓகே, இது உங்களுக்காக நடத்துறது தானே, நீங்களே சொல்லிடலாமே. அது எல்இடி லைட்ஸ் உங்களுக்கு ப்ளீச் ஆகுதுன்னா நீங்களே சொல்லிடலாம். யூ கேன் கரெக்ட் இட். இது ஒரு ரொம்ப ஃபேமிலி மீட் மாதிரி தான் உங்களோட இது. எங்களுக்கு இது இன்ஃபார்மலாக ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பேசிக்காங்க. ப்ளீஸ் கம், ஜஸ்ட் அ ஃபியூ வேர்ட்ஸ்மா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். நான் மகாலட்சுமி நாகராஜன், ஜேவிஏ என்டர்பிரைசஸ் கிரீன் ஆக்ரோ நிறுவனத்திலிருந்து வரேன். கவு கேர் செக்டரில் நான் வந்து மேடமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். 20 வருஷமாக வந்து கோசாலைகள் மூலமாக கவுடாங்க யூஸ் பண்ணி ஆர்கானிக் மேன்யூர் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்.
ஃபார்மர்ஸ்க்கு இதன் மூலமாக ஆர்கானிக் ஃபார்மிங்கையும் ஊக்குவிச்சுட்டு வரோம். அந்த பயணத்தில் இப்போது இவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம். நன்றி. Thank you. And Mani sir, please come forward. வாங்க. இவர் வந்து எங்களோட ஆர்கிடெக்ட் அண்ட் he will be joining us for all the civil related land development issuesக்கு அவர் கூட இருந்து அவர் கூட ஒரு டீம் செட் பண்ணுறோம். அந்த டீம் சேர்ந்து எந்த மாவட்டத்தில் எந்த நிலத்தை எப்படி வளமுடன் வைப்பது, க்ரீன் பில்டிங்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்றதுக்கெல்லாம் just few. வணக்கம் everybody. Mani Iyer, architect madam சொன்ன மாதிரி. This is a wonderful initiative by Lata madam. It's a Daya Foundation, Makkal Medai. What does it mean? Of the people, for the people, by the people. நீங்க எல்லாம் சேர்ந்தால் தான் this will become a huge success. மேடம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மில் so many community welfare schemes can be taken, and it's all related to the individual in the lowest amount of community, whether it's a village, corporation or the city. இதெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். and I'm grateful to be given this opportunity to be part of this team. Thank you. லோகி குரு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஒரு பிளெஸிங் வேர்டு நீங்கள் சொல்லிடலாம். லோகி சார் அங்கே டிஜிட்டல் டீமோட ஹெட் இவங்க HCL இருக்காங்க. Good evening, everyone. First of all, I would like to thank ma'am for giving us this opportunity to work on this social initiatives. So, நாங்கள் இந்த bharataseva.org அதுதான் அந்த நம்ம வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட் bharataseva.org. ஸோ அதுக்குள்ளே இப்போ மேம் சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்களோட விஷனை நாங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மூலியமாக, ஸோ இந்த வெப்சைட் பாரத சேவா மாத்திரம் இல்லாமல் அதுக்குள்ளார பீஸ் ஃபார் சில்ட்ரன், மக்கள் மேடை, சங்கல்பம், கவுகார் இந்தியா, ஸோ என்னென்னலாம் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது எதுக்குன்னா, ஸோ வி வாண்ட் டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோங்கிற மெசேஜை வந்து வி வாண்ட் டு கன்வே இட். ஸோ திஸ் பிளாட்ஃபார்ம் வில் be useful to connect with all of you, then collaborate with all of you, and then we want you also to contribute to make our society ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி வந்து we have kick started. Thank you, ma'am. குரு சார் சங்கல்பத்து மூலிமா ஒரு பிளெஸிங். குரு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குருமூர்த்தி. ஆக்சுவலி இந்த சங்கல்பம்ன்றது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோசாலைகள், பாடசாலைகள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த கோசாலைகளை நல்லா பராமரித்து பசுமாடுகளை காக்கணும், வேதம் படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல கல்வி முறையை கொண்டு வரணுன்றதுக்காக இது தொடங்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நிறைய கிருஷ்ணகுமார் வந்து இந்த குழந்தைங்களோட மூமெண்ட்டில் அந்த குழந்தைங்க காணாமல் போன டேலேருந்து எங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க வால்டெக்ஸ் ரோட்டில். ஸோ கிருஷ்ணகுமார், ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். நான் 2016 அம்மா கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டில் காணாமல் போன 2 குழந்தைகள், ரோகேஷ் சரண்யா, அன்றைக்கி அவங்க 8 மாதம் 9 மாத குழந்தையாக காணாமல் போனாங்க. அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது விஷயமா நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வந்து சென்னை சிட்டியில் போலீஸ் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாத அவங்களால அது பண்ண முடியல சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்து பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டோம். அந்த பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டு இன்னும் 10 வருஷம் ஆகிருக்கு. எங்களால் அதுக்கான அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் நாங்கள் வந்து அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். இந்த கேஸ் மூலிமா நாங்கள் கண்டுபிடிச்சது என்னன்னா, தமிழ்நாட்டில் குழந்தைக்கு சொல்லிட்டு ஒரு தனி பிரிவே இல்லை. இந்த கேஸ் மூலிமா தான் ஆன்டி சைல்ட் டிராஃபிக்கிங் யூனிட் ஃபார் சில்ட்ரன்ஸ், இந்த குழந்தைங்களுக்கான தனி பிரிவு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி 39 இன்ஸ்பெக்டர் 2 ASP ஒரு SP அலாட்மெண்ட்டோட அந்த சாதனையை வந்து எங்களால் பண்ண முடிஞ்சது. இதை வந்து நாங்கள் இப்போ பப்ளிக்காகவும் இது மாதிரி கொண்டு போல நாங்கள் வந்து இப்போ இதை வந்து எங்களோட கடமையாக நினச்சி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இன்னி வரைக்கும். அது மட்டும் இல்லாத இப்போ தமிழ்நாட்டில் காணாமல் போகிற எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கிடச்சதுன்னா நாங்கள் இமீடியட்லி வித் தி SPO இல்லை கமிஷனர் கூடயும் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி இது மாதிரி ஒரு 5 குழந்தைங்க மேலே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேயும் நாங்கள் பப்ளிசிட்டி தேட விரும்புகிறேன். குழந்தைங்கன்ற விஷயத்துக்காக அம்மா சைலண்ட்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து காணாமல் போகிற குழந்தைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு 17 வயசு குழந்தை, அவரை வந்து ஒரு 35 வயசான ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த குழந்தைய வந்து அவர்கிட்ட ரீஸ்டோர் பண்ணி மறுபடியும் அந்த குழந்தைய அந்த கேஸ் கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து இப்போ படிக்க வச்சிருக்கோம். படிச்சுட்டு இருக்கு அந்த குழந்தை. இதெல்லாமே லைவாக நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்கன்னும் போது அம்மா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க. இந்த 2 குழந்தைகள் காணணும் போது அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்களாம் இன்னும் NGOவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகு தோணியில என்னை கேட்டாங்க.
ஸோ அப்போ வந்து தான் வந்து சமுதாய அக்கறை வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு, அம்மா வந்து எந்த அளவுக்கு அதில் இன்வால்வ்டாக இருக்காங்கன்றது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நாங்கள் அதில் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தோம். இது மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து நாங்கள் மீட்டு எடுத்துருக்கோம். இது மக்கள் மேடைக்கு வந்து ரொம்ப நன்றிமா, எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ ஒரு அந்த 25 பேர் எங்களுக்கு ஃபார்ம்ஸ் வாங்கிட்டு ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லாரும் சென்டருக்கு வாங்க. ஆல் ஆஃப் யூ கம் ஆன் இந்த சென்டர். ஒரு எல்லாம் வாங்க. வி கேன் ஸ்டாண்ட் டுகெதர். அவங்க ஆல் த டீம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் கம். ஆல் த ஒர்க்கிங் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துருங்க ஸ்டேஜுக்கு. whoever is here வந்துருங்க. ஸோ தட் I'll be proud to present the மக்கள் மேடை டீம் மெம்பர்ஸ். இந்த மாதத்துக்கு இப்போது மார்ச்சில் உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த டெவலப்மெண்ட்ஸோடு இன்றைக்கி பார்க்குறோம். அடுத்த முறை பார்க்கும்போது இன்னும் பெரிய டீமோட இன்னும் பல காரியங்களோட ஒன்ஸ் இன் எவ்ரி குவார்ட்டர் உங்களை மீட் பண்ணி எங்கள் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரோம். உங்களோட முயற்சி மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கும் நாங்கள் செய்கிற விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கனாலே எங்களுக்கு போதும். எல்லாரும் தொடர்பு கொள்ளலாம், எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஒரு துறையில் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கார்ப்பரேட்ஸ் தொடர்பு கொள்ளலாம், பிஸ்னஸ் பீப்புள் தொடர்பு கொள்ளலாம், இண்டஸ்ட்ரீஸ் தொடர்பு கொள்ளலாம். யார் யார் எங்களுடன் பங்கு வகிக்க விரும்புகிறாங்களோ, அவங்க நாலேஜ், அவங்க அறிவுகளை கொடுக்க விரும்புகிறாங்களோ எல்லாரும் எங்களுடன் எந்த துறையில் வேணால் சேர்ந்து வேலை செய்யலாம். மக்கள் கிராமமாக எங்கே இருந்தாலும் மக்கள் மேடை மெம்பராக அவங்க உறுப்பினராக சேரலாம். எங்கள் குழுக்கள் உங்களை தொடர்பு கொள்ளும். அந்தந்த ஊருக்கு குழுக்கள் இருக்குது. நான் ஆக்சுவலாக எங்கள் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிக்க தெருக்கு 2 பேராவது இருக்கணும் நம்ம பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. எவ்ரி ஸ்ட்ரீட் கார்னர் ஒரு வாலண்டியர் இருக்கணும் நம்மளுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் our டீம் அண்ட் ஐ தேங்க் மை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம். Gokul, all of you are here. I'm not able to individually say. Sabita, my teachers, Revanthi, all of them are here. அவங்க எல்லாம் அந்த சைட்டில் வந்துடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் டீம் மெம்பர்ஸை. சந்தோஷ், குமார் சார் இங்கே வரல, லீகல் பர்சன். மாவட்ட ரீதியாக ஒரு லீகல் டிவிஷன் டெவலப் பண்ணுறோம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டீம் டெவலப் பண்ணுறோம். லீகல் டிவிஷன் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எங்கள் லாயர்ஸ் இருப்பாங்க, அங்கே ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. ஒரு துறையிலையும் மாவட்ட ரீதியாக மக்கள் இருப்பாங்க. அதுக்கும் மேலே எங்களோட வேலை செய்யும் மாவட்டத்திலே வந்துட்டு அத்தனை பேரும் ஒரு முறை எழுந்து நில்லுங்க. எங்கள் மெம்பர்ஸ் ப்ளீஸ் கெட் அப். மக்கள் மேடையில் ஒர்க் பண்ணுற எங்கள் சீனியர்ஸ், எங்கள் மக்கள் மேடை மெம்பர்ஸ், இவங்க தான் எல்லா காரியங்களும் கொண்டு போய் சேர்க்குறவங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்து இந்த பொது காரியத்தில் நீங்கள் இறங்கி பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக ஒரு நாட்டுப்பற்றோடு இறங்கி இருந்து உங்கள் குழுக்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் என்னோட பயணிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் பயணித்தவர்களுக்கும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. யா, கூட ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் யாராலும் ஸ்டேஜுக்கு வரலாம். ஆல் மெம்பர்ஸ் எல்லாரும் முன்னாடி ப்ளீஸ் கம். லோகி சார் எல்லாரும். வணக்கம் மேடம், நான் கிருஷ்ணகிரி கார்த்திகேயன் மேடம், தலைவருடைய தீவிர ரசிகர். இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறத பற்றி பேசணும் மேடம். நம்ம புதிய நீர்நிலைகளை வெட்டுறதை விட அந்த நீர்நிலையில் சென்டர் பாயிண்டில் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி, ஹைட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 8 திசைகளுடைய அளவுகளை நாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா அதில் கோட் பண்ணோம். கோட் பண்ணிட்டு எவ்ரி இயர் அதை வந்து மெஷர் பண்ணி நம்ம சொல்லணும் மேடம். நிறைய ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. அது வந்து கரெக்டாக கண்ணன் சாரை பார்த்து பேசிட்டீங்கன்னா சரி, அந்த டிபார்ட்மெண்ட் அவர் பார்த்துக்கிறாரு. அவர் தான் அதில் மாஸ்டராக இருக்காங்க. சரி, அவரை பார்த்து பேசிட்டீங்கன்னா அதுக்கு தான் ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். சரி, நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேசி எந்த மாவட்டத்தில் வேணாலும் அதை எடுத்து சார். தேங்க்யூ மேடம். உடனே பண்ணிடுவீங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உடனே அனுமதி தர்றாங்க. நீங்கள் இந்த அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. முன்னாடி மாதிரிலாம் அந்த அனுமதியெல்லாம் இல்லை, நீர்நிலைகளை ஆழப்படுத்துறதை விட இருக்கிற நீர்நிலைகளை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். அந்த முயற்சி தான் இறங்கியிருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ண. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரெஸ். வி வில் கண்டினியூ வித் அவர் ஒர்க். பிஃபோர் தட் அந்த சேர கோபால் கிருஷ்ணன் சார், நீங்கள் மிஸ்டர் கோபால் கிருஷ்ணன் சார் அந்த ஸ்டேஜில் யாரும் அந்த வாய்ப்பையும் சொன்னாங்க. சார் எனி அதர் கொஸ்டின் லிஸ்ட்டுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு? சொல்லுங்க.
தலைவரை வணங்கி அம்மா அவர்களை வணங்கி வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கிறோம். அக்பர் பாஷா இன்றைக்கு 14 வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தலைவருக்காக இருக்கிறோம். அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மா உடன் நேசித்து கொண்டு அவர்கள் அமைப்பில் பிஎஃப்சி பாரத சேவா தயா ஃபவுண்டேஷன்லேயே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த மக்கள் மேடையில் எல்லாரும் இணைச்சு வேலூர் மாவட்டம் முழுக்க இந்த சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் தெரிவித்து கொண்டு, தூர்வாரம் குளம் தூர்வாரத்தை பற்றி பேசினாங்க. இது 10 வருடத்துக்கு முன்னாடியே வாலாஜா மாநகரத்தில் நம்ம மன்றத்தின் மூலியமாக வாலாஜா நெடுஞ்செயன் அவர்கள் அவர் சொந்த செலவில் 2 இடத்துல தூர்வாரி இன்றைக்கி அந்த ஒரு இடம் சிறப்பாக இருக்குது. அதற்கு பெங்களூர்லேருந்து ஐயா சத்யநாராயண கைக்வாட் அவர்களும் சந்திரகாந்த் அவர்களும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை தூர்வாரத்துக்கு எல்லாம் கிட்ட இருந்து பண்ணி மரக்கன்றுகள் மொத்தம் நட்டி இன்றைக்கி செம்மையாக இருக்குன்னு இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, அம்மாவுடைய ஒத்துழைப்புடன் வேலூர் மாவட்டம் முழுக்க அது கண்டிப்பாக செஞ்சு காண்போம் என்று தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு தினந்தோறும் துர்நாற்றம் காவா அது மட்டும் இல்லாமல் தேங்கி கொண்டு இருக்கிற நீர்களை நான் தொடர்ந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். வாட்ஸ்அப்லேயும் எல்லாருக்கும் அனுப்பிச்சுதான் இருக்கிறேன். தகவல் கொடுத்த உடனே கிட்டப்பட்ட தகவல் இன்றைக்கி செம்மையாக மறுநாளே வாரி சீர் செய்கிறார்கள். அது ஒருத்தரும் நீங்கள் இறங்கி செய்யணும் இந்த இடத்துல தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெயந்தம்மா. தேங்க்யூ வெரி மச் சந்திரகாந்த். தேங்க்யூ ஃபார் கம்மிங். பெங்களூர்லேயும் வந்திருக்காங்க. சாரோட ரிலேட்டிவ் இருந்தாலும் அவர் வேலைகளில் ரொம்ப மும்முரமாக வேலை செய்கிறாரு. தேங்க்யூ வெரி மச். ஸ்டேஜ் யாராவது ஃபார்ம்ஸ் வாங்கிக்கிறாங்களா? சரி, அது அப்புறம் பண்ணிடலாம் சார். அவங்க சார் அந்த ஃபார்ம் ஸ்டேஜில் கொடுக்குறாங்களாம் எல்லாரும் முன்னாடியும். ரவிச்சந்திரன் வணக்கம்மா. நான் கும்பகோணத்துலேருந்து இன்பராஜ் பேசுகிறேம்மா. நான் கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ப்ரெஸ்ஸை நம்ம அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிடலாம் நம்ம மெம்பர்ஸோட. ப்ரெஸ் இனி எதாவது ஃபர்தர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த மீட்டிங் கண்டிப்பாக வாங்க. எஜுகேஷனுக்கு இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க அவங்க, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மக்கள் மேடை ஃபார்ம்ஸ் இதுதான் அவர் கேட்டாங்க இல்லையா. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்குது. இது 150 ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி சென்னை வட சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்க. அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். வட சென்னை டீம் ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. அந்த அந்த ஊர் அந்த தொகுதிக்கு வேணுங்கிற வேலைகளை செய்வதற்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க உங்கள் சார்பாக உங்கள் முன்னாடி அவங்க கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை நான் வாங்கிக்கிறேன். சென்னை மாவட்டத்தில் துவங்கிறதுனால அவங்க உங்கள் முன்னாடி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே ஃபார்ம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ரவி. காட் பிளஸ் எவ்ரிபடி. நாராயணன். தேங்க்யூ.